ஹலோ கைஸ், நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு டாக் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். எதனால் சொல்கிறேன்னா, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் புரியாது. என்னடா இவன் காலை தொடுறான், மூக்கில் குத்துறான், வாழை சொறிகிறான், தலையை சொறிகிறான், மண்டையில் கொட்டுறான், நெஞ்சில் தட்டுறான், அந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டவுட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வியூஸ்லாம் நிறையா போகுது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போகுது. பட் ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா 100 கணக்கில் கூட வர மாட்டேங்குது, 1-2 தான் வருது. ஸோ டாக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். நான் இந்த டாபர்மேன் பற்றி அவங்கள பப்பிலேருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இவனுக்கு எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு ஸோ எப்படி நம்ம இவனை ட்ரைனிங் தரலாம். ஒரு டாக்ஸுக்குமே ஒரு விதமாக ட்ரைனிங் தரணும். எல்லா டாக்ஸுமே ஒரே ட்ரைனிங் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமல் அக்ரெஷன் இருக்குது, ஹியூமன் அக்ரெஷன் கம்மி. அனிமல் அக்ரெஷன் இருந்தால் அது கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். எப்படி இவனுக்கு சோஷியலிஸ்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ப்ளஸ் டாக் ஷோக்குமே அவனை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ப்ளஸ் அனிமல் அக்ரெஷன் இருந்தால் என்ன பிரச்சனைனா, நம்ம டாக் ஷோவில் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறையா டாக்ஸ் வரும், 400+ டாக்ஸ் வரும். அங்கே நம்ம ரிங்குக்குள்ளே போகும்போது இவன் மட்டும் இருக்க மாட்டான். இவன் முன்னாடி 2-3 டாபர்மேன் வரலாம், இவன் பின்னாடி 2 டாபர்மேன் வரலாம். இல்லை ஒரு சின்ன மீடியம் சைஸ் ப்ரீட் வருது, அவங்களுக்கு கூட இவங்க அனிமல் அக்ரெஷன் தான் அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம பிரச்சனை. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால், ஸோ அதனால் சோஷியலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் இந்த ஷோக்குமே நான் வந்து கேரளா ஷோ திரிஷூருக்கு வந்து கொண்டு போக போகிறேன். அதனால் சோஷியலிஸ்ட் ட்ரைனிங் பண்ணும்போது இதுவுமே கொஞ்சம் ஷோ ட்ரைனிங்குமே எனக்கு அப்பப்போ நான் கொஞ்சம் பண்ணிப்பேன். ஸோ டாக் லவராக இருக்கீங்க, நான் வந்து ஒரு டாபர்மேன் வாங்க போகிறேன், இல்லை ஒரு பீகிள் வாங்க போகிறேன், ஷிட்ஸோ இல்லை மீடியம் சைஸ் டாகு, இல்லை ஸ்மால் டாய் ப்ரீடு, லார்ஜ் சைஸ் டாகு, எது வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு தரலாம், ஸோ எப்போ வேக்சின் அவங்களுக்கு எப்போ நீங்கள் ப்ராப்பராக பப்பிலேருந்து எப்போ நீங்கள் வேக்சின் போடணும், எந்த டைமுக்கு போடணும், டிவார்மிங்னா என்ன, எதுக்கு நம்ம டிவார்மிங் பண்ணுறோம், என்ன டைமில் தரணும் டிவார்மிங்கு, எந்த மாதிரி டிசீஸ்லாம் டாக்ஸ்க்கு வருது, நீங்கள் வேக்சின் எந்த மாதிரி பிராண்டு நீங்கள் போடலாம், எந்த டாக் ஃபுட்டு போடலாம், எந்த வேக்சின் போட்டு எந்த மாதிரி டிசீஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ரேபிஸ் எப்போ போடலாம். ஸோ எந்த ஃபுட்டு முடி இருக்கிற டாக்ஸ்க்கு ஒரு ஃபுட் இருக்குது, ஷார்ட் கோட் இருக்குது, ப்ரீட்ஸ்க்கு ஒரு ஃபுட் இருக்குது. அந்தந்த ஃபுட்டு அந்தந்த டாக்ஸ் கொடுத்தா மட்டும் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். ப்ளஸ் ஹோம்மேட் ஃபுட்டு நீங்கள் எது தரலாம். டாக் ஒரு சப்ளிமெண்ட்டு டவுட் இருக்குன்னா சப்ளிமெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரீடை பற்றியோ இல்லை ஒரு சப்ளிமெண்ட் பற்றியோ ஃபுட்டு பற்றியோ எந்த மாதிரி ஒரு டவுட் பிஹேவியர் பற்றியோ டாக்ஸு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். நான் என்னோடய ஒர்க்கே அதுதான். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக் ஹேண்ட்லர் ப்ளஸ் டாக் ட்ரைனரும் கூட. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலுமே ஹெசிடேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கான வீடியோ நான் போடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.